வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜய் ஆட்சி மீது இன்று எல்லா கட்சியினரும் அவர் எப்படிலாம் அவருடைய அரசு இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பேசினாங்க. அவர ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா வாக்களிப்புகள், நடுநிலை, எதிர்ப்பு எல்லாமே நடைபெற்றது. அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக பேசுனது முக்கியம். குறிப்பா தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் ரொம்ப கம்பீரமாகவும், கண்ணியமாகவும், ஒரு அரசுக்கு ஒரு சரியான எதிர்க்கட்சி வைக்கின்ற கோரிக்கைகளாகவும் அவர்களுடைய பேச்சு இருந்தது. நல்ல ஆளுமையாக இருந்தது. வன்னியரசு பேசுனதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. தமிழ் அன்சாரி சொன்ன விஷயங்களும் இன்றைய தமிழ்நாட்டிற்கு தேவையாக இருந்தது. ஒரு அரசு தவறு செய்யும்போது, மதச்சார்பற்ற பாதையிலிருந்து விலகி நடக்கும்போது, பெரியார மண்ணின் மரபுக்கு எதிராக நடக்கும்போது எதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டுமோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டினார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். யார் ஆதரிச்சாங்க, யார் எதிர்த்தாங்கங்கிறது செகண்டரி. அது ரொம்ப சாதாரண செய்தி. பலர் எதிர்பார்த்தது தான். இந்த நேரத்தில் எதை சுட்டிக்காட்டி, எதை எடுத்துக்காட்டி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வன்னியரசு அவர்கள் பேசினதை பேசிட்டு பிரேமலதா மேடம் பேசினதுக்கு வரேன். வன்னியரசு அவர்கள் இந்த ஜோசியரை நியமனம் செய்ததுக்கு கோவிந்த் பன்சாலையில இருந்து மகாராஷ்டிரால முற்போக்கு மூடநம்பிக்கை எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் இப்படி கொலை செய்யப்பட்டாங்க பாஜகவினர். ஒரு கருத்து சொல்றாங்க, கடவுள் இருக்கு, இல்ல மூட நம்பிக்கை வேணும், வேணாம், இது தப்பு, இது அவங்க செய்யறாங்கன்னு. அதை மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசினார்கள் என்பதற்காக நரேந்திர தபால்கர், கோவிந்த பன்சால் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அவர் கொலை செய்யப்பட்டவர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன்? கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிராக இருந்தவங்க. RSS கடுமையாக சாடியவர்கள். அதற்கு விலையாக தங்கள் உயிரையே கொடுத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், சமூக உணர்வாளர்கள். இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இங்கு மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டம் தான் இப்ப வேணுமே ஒழிய, ஜோசியரை முதலமைச்சருக்கு சிறப்பு பணிய அரசு அலுவலர் அதிகாரியா நியமித்திருப்பது எப்படி சரியாகும் என்று வன்னியரசு சாடி பேசி இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. இந்த அரசுக்கு எதிர்ப்புறமோ ஆதரவு புறமோ அரசு இப்படி செய்வது தவறு என்று தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கு பாருங்க. இங்க விஜய் ஆட்சி செய்யலாம், பாஜக ஆட்சி செய்யலாம், யார் வேணாலும் எப்படியாவது எந்த வகையால எப்படியாவது வந்துடட்டும். ஆனால் இந்த பெரியார் மண்ணில் ஒரு முதலமைச்சரே இப்படி செஞ்சாலும் இத்தனை பேர் எதிர்த்து பேசுறாங்க பாருங்க. உங்க அரசுக்கு ஆதரவு தருபவர்கள் கூட நீங்க ஜோசியக்காரரை எப்படி நீங்க கொண்டு வரலாம்னு கேட்கிறாங்க பாருங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் பெரியார் மண். இதைத்தான் அண்ணா சொன்னாரு. நான் வச்சுட்டு போனேன் தமிழ்நாடுங்கிற பேரு, நான் வச்சுட்டு போன சில விஷயங்கள், இந்த அடிப்படையில் நான் போனதற்கு பிறகு யார் இந்த பதவியில் உட்கார்ந்தாலும் சில அடிப்படையான விஷயங்களை நீங்க மாற்ற முடியாது. அதுதான் அறிஞர் அண்ணா, அதுதான் தந்தை பெரியார் மண். இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுல கை வைக்க முடியல. முதலமைச்சர்கள் இடஒதுக்கீடு உணர்வாளர்களாக இருந்தாலும், ஏன் திராவிடத்திலிருந்து சற்று விலகியவர்களாக இருந்தாலும், திராவிடம் என்றே தெரியாதவர்களாக இருந்தாலும், தமிழ்நாடு உங்களுக்கு கத்துத்தரும். ஐயா, இது தமிழ்நாடு, பிசி ரிசர்வேஷன்ல கை வைக்க கூடாது, பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் சேர்த்து 69% இங்க இருக்கணும், இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை கை வைக்க கூடாது. கடவுள் நம்பிக்கை, ஜோசியம் இதையெல்லாம் அரசின் நடவடிக்கையில் வரக்கூடாது. இந்த மதம் அந்த மதம் எதுவும் வரக்கூடாது. இது மதச்சார்பற்ற தன்மை. எங்கே இது யாரு கேட்பா? இந்துக்கள் கேட்பாங்க. நீ இந்து மதத்து நம்பிக்கையை போட்டுனேனா இவர் இந்து கேள்வி கேட்பான். இது தப்புப்பா, நீ மதச்சார்பற்ற தன்மையில இருக்கணும். அப்ப கிறிஸ்டினும் முஸ்லிம்ஸ் இப்படி செஞ்சா ஏத்துக்கியான்னு யாரு கேட்பா? ஒரு இந்து கேட்பாங்க. முஸ்லிம்களுக்காண்டி முஸ்லிம் கேட்க மாட்டாங்க, முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா இந்து கேட்பாங்க. இதுதான் தமிழ்நாடு. இன்று பிரேமலதா மேடம் எடுத்து வைத்த வாதம் அவ்வளவு அழகு, அடிபொலி அப்படின்னு சொல்ற மாதிரி அருமையா பிரேமலதா மேடம் அவர்கள் பேசினாங்க. அவங்க இது இந்த ஜோசியர் மேட்டரை எல்லாரும் பேசினாங்க, அவங்களும் கேட்டாங்க. இது என்ன கஜானா காலி, கஜானா அரசவைங்கிற மாதிரி என்ன இது ஜோசியக்காரரை வச்சு நாட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஜோசியக்காரரை வச்சு நடத்துறதுக்கு இதுனா மன்னராட்சியா? அழகா கேட்டாங்க. மன்னராட்சியை ஒழிக்க வந்தேன், மக்கள்கிட்ட இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஜோசியரை வச்சுக்கிட்டு அரசவை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி அவங்க கேட்டது, குதிரை பேரம் நடப்பதாக இந்த அரசின் மீது சந்தேகம் வந்துள்ளது, குதிரை பேரம் நடக்குதா, இதை நீங்க தெளிவுபடுத்தணும். விஜயால ஒண்ணுமே பண்ண முடியல. விஜய் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா அவர்கள் எழுப்பிய அந்த குதிரை பேரம் நடக்கிறதா அப்படின்றதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது குதிரை வேகத்தில் நடக்கும் அரசு, அது அடுக்குமொழியில பேசியிருக்கிறாங்க. ஆனா பிரேமலதா கேட்டது நேரடியான கேள்வி. இது சுத்தி வெளிச்சு பதில் வேணாம், நேரடியா கேட்டிருக்காங்க. சந்தேகம் பண்ணல. குதிரை பேரம் நடக்குதா இல்லையா சொல்லுங்க, அடிச்சு கேட்டிருக்காங்க. யாரு கேட்டிருக்கா? பிரேமலதா மேடம் கேட்டிருக்காங்க. கேட்டது திமுக கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத திமுக கேட்கல,
உங்கள் கேப்டன் கட்சியில் இருந்து ஒருத்தர் துணிச்சலா கேட்டிருக்காரு, குதிரை பேரம் நடக்குதுன்னா நீங்க தூய சக்தியா ஊழல் சக்தியா? ஏன்னா நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க, இது ஊழல் கட்சி, இது தூய சக்தி, இது தீய சக்தி, நாங்க மட்டும் புனித சக்தி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டதுனால பிரேமலதாவை கேட்கறாங்க, குதிரை பேரம் இந்த ஆட்சி நடக்குதுன்னு தமிழ்நாடு முழுக்க பேசுறாங்களே, இத்தனை மக்கள் வரப்போறதா, அப்ப அந்த குதிரை பேரம் அங்க நடக்குதா அப்படின்ட்டு அதோட நிறுத்தாம கூடுதலா ஒண்ணு கேட்டிருக்காங்க, முகத்தை மூடிட்டு போய் யாரையும் பார்க்க மாட்டேன்னு நீங்க தானே சொன்னீங்க. பதவி ஏற்பு விழாவில் முதலமைச்சர் அவர்களே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க அந்த முகத்தை மூடிட்டு போயெல்லாம் பார்க்க மாட்டேன்னு. பிரதமரை முகத்தை மூடிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்று எதுவும் வெளிப்படையாக எனது அரசியல் இருக்கும் என்று சொன்னவர் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்கள். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் 3 நாளைக்கு முன்னாடி முகத்தை மூடிட்டு போய் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் முதலமைச்சரை பார்க்க காரில் அந்த இரவு நேரத்தில் அந்த முகத்தை மூடிக்கொண்டு காருக்குள் இருந்தவர் யார்? இதற்கு பதில் சொல்லணும். இது பிரேமலதா கேட்டிருக்கிறாங்க. திமுக இதை கேட்க கூட இல்லை, பிரேமலதா கேட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எம்எல்ஏ கூட ஆகாம வீட்டுல உட்காந்துருக்காரு. இந்த கேள்வியை கேட்டது யாரு? பிரேமலதா கேட்டிருக்காங்க. நீ மத்தவங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுக தீய சக்தின்னு சொல்லலாம், இவங்க சும்மா சந்தேகப்படுவாங்கன்னு. இப்ப பிரேமலதா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, உங்க முகத்தை மூடிட்டு போய் பார்த்தது யாரு? நைட்டு டிரைவிங் கார்ல வச்சு எடுத்தது யார்? டிடிவி தினகரன் அது ஏஐ டெக்னாலஜியா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. டிடிவி தினகரன் எம்பு போய் பண்ணவர் யாரு? இன்னைக்கு அமமுகவினுடைய வெற்றி பெற்றவர் விஜய் கட்சியிலேயே இணையற மாதிரி பேசுறாரே, அப்ப என்ன நடந்திருக்கு? அமமுக தலைமையின் பேரில் நடந்ததா? அமமுக தலைமை சொல்லி நடைபெற்றதா? உங்களுக்கு தேவையான எம்எல்ஏ லிஸ்ட போக எக்ஸ்ட்ராவா ஒரு எம்எல்ஏ அமமுக லிஸ்ட் பேரை எப்படி நீங்க ஆளுநர் கையில கொடுத்தீங்க? இதெல்லாம் யார் கேட்கிறா? நம்ம கேட்கல சார், டிடிவி தினகரன் கேட்கிறாங்க. முகத்தை மூடிட்டு வந்தாரே, அது குதிரை பேரமா? ஒரு எம்எல்ஏ எப்படி உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, அது குதிரை பேரமா? என்ன நடந்துச்சு? கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது, கட்சியின் சார்பாக வென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முடிவு எடுக்கிறார்னா அது குதிரை பேரமா? எங்களுக்கு நீங்கள் இதை எடுத்துரைக்கணும், விளக்கணும். அந்த கடமை ஒரு தார்மீக அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. யாரு கேட்கிறா? பிரேமலதா மேடம் கேட்கிறாங்க. பிரேமலதா மேடம் கேட்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்பதற்கு முன்பே பிரேமலதா மேடம் கேட்கிறாங்க, குதிரை பேரம் நடைபெற்றிருக்கா? முகத்தை மூடிட்டு போனது யாரு? பதில் சொல்லுங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு பிரேமலதா அவர்கள். சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்தவங்க அவங்க. கேப்டன் அவர்களோடு உங்க குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா தெரியும். எப்பேற்பட்ட ஒரு அன்பு கலந்த உங்களுடைய பாசமிகு அண்ணியார். அவங்க கேட்டிருக்காங்க, முகத்தை மூடிட்டு போயிருக்கு, அப்ப குதிரை பேரம் நடந்திருக்கா? இது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆட்சி தொடங்கும் போதே குதிரை பேரத்தின் மூலமா தான் வருதா அப்படின்னு. 34 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருந்து வர்றாங்கன்னா அப்ப அது குதிரை பேரமா? அது என்ன திடீர்னு விஜய் மீது பாசம்? மக்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் கேட்கிறார்கள். அதை விட முக்கியமா பிரேமலதா மேடம் இதை அழுத்தமா கேட்டிருக்கிறாங்க. திமுக எம்எல்ஏக்கள் இதை கேட்டிருந்தா கூட இவ்வளவு அழுத்தமா இருக்காது. பிரேமலதா மேடம் துணைஞ்சு அடிச்சாங்க. சோ இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். ஆனா அவர் பதில் என்ன சொன்னார்னா, குதிரை வேகத்துல போவோம்னாரு. குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையாங்கிறத விளக்கணும்ல. அந்த முகத்தை மூடிட்டு வந்தது யாரு? நைட்டு காருக்குள்ள இருந்தது யாரு? எதுக்கு உங்களை பார்க்க வந்தாங்க? இதுக்கு நேரடியா பதில் சொல்லணும். அவர் யாரு? அவர் பேர் என்ன? என்ன கட்சி? என்ன எம்எல்ஏ? யாருமே இல்லைன்னா யார் அவரு? ஏன் இப்ப அமமுக காரர் உங்களை ஆதரிக்கிறாங்க? அப்ப ஹார்ஸ் ரைடிங் நடந்துச்சா? யாரு பண்ணி வச்சா? யாரு மீடியேட்டரா இருந்தா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தாவேகா தரப்புல இருந்து விளக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேமலதா மேடம் கேட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா சட்டசபையில் அந்த கேள்வி எழுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஜோசியர் வச்சதுக்கும் கடுமையான விமர்சனம். இது என்னது? இது ஜோசியத்தை வச்சு நடத்துறதுக்கு இது என்ன அரசு? மக்களை ஜனநாயக அரசுல, மதச்சார்பற்ற அரசுல ஜோசியத்தை வச்சு நடத்தலாமாங்கிற ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. ஆர்டிகல் 51 இதை தடுக்குது. ஆர்டிகல் 51Hல அறிவியல் பூர்வமாகத்தான் ஒரு அரசு செயல்படணும். பொலிட்டிக்கல் டெம்பர், அதாவது மக்கள்கிட்ட அறிவியல் சிந்தனை இல்லாம மூட நம்பிக்கையில் இருந்தால் கூட ஒரு அரசு பொறுப்பில் உட்கார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்களிடம் இந்த ஜோசியம், இந்த செவ்வாய் தோஷம், இந்த கல்லு விற்கிறது, இந்த மோதிரம் போடுறது, இந்த மாதிரி விஷயத்த நம்ப கூடாதுமா, சயின்ஸ் படிங்க, டார்வினை படிங்க, பிசிக்ஸ் படிங்க இப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு, ஒரு ஊடகத்திற்கு கடமை உண்டு. மக்கள்கிட்ட மூட நம்பிக்கையையும் பொய்யையும் பரப்பக்கூடாது. சயின்டிபிக் டெம்பரை பரப்பணுங்கிறது ஆர்டிகல் 51 இருக்கிறது. அப்ப இதை மற்றவர்கள் செஞ்சாலே தப்புங்கிறப்ப அரசே சயின்டிபிக் டெம்பருக்கு எதிராக செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருந்து 4ஆம் தீனான ஊடகங்கள் எழுப்புகின்றன. 4th பில்லர் அரசாங்கங்கிறது ஊடகங்களும் சேர்த்துதான், நாங்களும் சேர்த்துதான் ஊடகம். எதிர்கட்சி நாங்க
எக்ஸிகியூட்டிவ் அதிகாரிகள், நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்துதான் அரசாங்கம். ஆளுங்கட்சி மட்டும் இல்ல. அப்ப நாங்க அரசாங்கத்தின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 51H படி இது சரியாங்கிற கேள்வி கேட்கிறோம். இதுக்கு கான்ஸ்டியூஷன் படி நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இந்த ஜோசியக்காரருக்கான பதில சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன். அநேகமா நான் மறுபரிசீலனை செய்கிறேங்கிற அளவுக்கு விஜய் சொல்லியிருக்காருன்னா அந்த கிரெடிட் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மேடத்துக்கு தான் போகும். அவங்க போட்ட போயினா மற்ற இடதுசாரிகள் திராவிட இயக்கங்களுக்கு கேட்டா கூட இந்த அளவுக்கு அழுத்தம் வந்திருக்காது. பிரேமலதா இன்னைக்கு பேசுனது பெரிய பேசுபொருளா இருக்கிறது. பிரேமலதா இன்னைக்கு நெருப்பு மாதிரி பேசியிருக்கிறாங்க. எந்த வசவும் இல்ல, எந்த வன்மமும் இல்ல, எந்த விமர்சனமும் இல்ல, எந்த குற்றச்சாட்டும் இல்ல. ரொம்ப அழகா இதெல்லாம் நடந்திருக்கு, பதில் சொல்லுங்க. குதிரை பேரம் நடந்திருக்கா? முகத்தை மூடிட்டு போனது நீங்களா அவரா? யார் அவர் உங்களை பார்க்க வந்தாரு நைட்டு? காருக்குள்ள இருந்தது யாரு? இந்த கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லணும். மற்றபடி இந்த குதிரை பேரம் நடைபெற்றதா? அதிமுக 34 எம்எல்ஏக்கள் அதிமுக உடைப்பட்டதா? முஸ்லீம் லீக் ஏன் அங்கேயே தொடர்றாங்க? பிசிக எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறாங்கிறதுலாம் தொடர்ச்சியான நேர்காணல் மூலமா நம்ம அதை தொடர்ச்சியா மக்களுக்கு சொல்லுவோம். இப்போதைக்கு பிரேமலதா அவர்கள் இப்படி பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு அரசை சிறப்பாக அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக, அரசியல் உணர்வுடன், சமூக உணர்வுடன், சமூக நீதி சிந்தனையுடன் நடத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் ஜீவா டுடே மக்களுக்கு பதிவு செய்யுது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.